Hello students, welcome to our YouTube channel. Indian Railway இருந்து செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்டுக்கான ரெக்ரூட்மெண்டோட நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்ங்கிறது 368 வேகன்சியோட வந்திருக்கு. இந்த போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எக்ஸாம் பேட்டர்ன், செலெக்ஷன் ப்ராசஸில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் என்னென்னலாம் இருக்கும், இந்த எக்ஸாம்ஸ்க்கு என்ன எலிஜிபிலிட்டி, இந்த எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் போடுவாங்க, இந்த எக்ஸாம்ஸோட ஜாப் ப்ரொஃபைல், ஜாப் லொகேஷன் எப்படி இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எப்படி இருக்கும், இந்த எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன மெடிக்கல் இருக்கணும், என்ன மாதிரி அதெல்லாம் செக் பண்ணுவாங்க, ஃபிசிக்கல் உண்டா இல்லையா, டிசபிலிட்டி உள்ளவங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிளா இல்லையா, இந்த மாதிரியான A to Z கம்ப்ளீட் டீட்டெயிலை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த செக்ஷன் கண்ட்ரோலர் ரெக்ரூட் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷனுங்கிறது இன்னைக்கு தான் வந்திருக்கு. இன்னையிலேருந்து நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் நாம செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்னா என்ன, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் என்ன, எப்போ அப்ளை பண்ணணும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ எக்ஸாம் தோராயமாக கண்டக்ட் பண்ணுவாங்க, எலிஜிபிலிட்டி என்ன, ஏஜ், எஜுகேஷன் என்ன இருக்கணும், எத்தனை ஸ்டேஜஸ் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் உண்டு, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, என்னென்ன டாபிக்லாம் படிக்கணும், ஜாப் ப்ரொஃபைல் என்ன, சேலரி எவ்வளோ தருவாங்க, எக்ஸாம்ஸ்க்கு ஃபீஸ் எவ்வளோ, ஆன்லைனில் இந்த எக்ஸாம்ஸ்க்கு இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, ரெஃபரன்ஸ் வீடியோ, இந்த எக்ஸாம்ஸ்க்கு ட்ரைனிங் பீரியடில் வந்து உங்களுக்கு சேலரி எப்படி இருக்கும், வெயிட்டிங் லிஸ்ட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு உண்டு, அதுக்கப்புறம் பாண்ட் சைனிங்லாம் உண்டு, அது எப்படி, அதை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் இந்த எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ், இது எல்லாமே நம்ம இந்த வீடியோலங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் கண்ட்ரோலருங்கிறது ஆக்சுவலாக செக்ஷன் கண்ட்ரோலோட ஜாப்புங்கிறது இப்படி தான் இருக்கும். அந்த ஸ்டேஷனில் உங்களுக்கு எப்போ ட்ரெயின் உள்ளே வரணும், எப்போ வெளியே போகணும், ஒரு ட்ரெயின் வருதுன்னா இன்னொரு ட்ரெயின் எப்படி அலாட் பண்ணுறது, ஒரு ட்ரெயின் டிலே ஆகுதுன்னா மற்ற ட்ரெயினை எப்படி அலாட் பண்ணுறது, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறப்போ அந்த ட்ராக்ல வரக்கூடிய மற்ற ட்ரெயின்ஸை எப்படி ரீடைரக்ட் பண்ணி எப்படி ஆன் டைமுக்கு அந்த ட்ரெயினை கொண்டு போய் சேர்க்கறது, ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இல்லை ஏதாவது ஒரு இயற்கையினால பாதிப்பு ஏற்படுத்துகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினோடைய ஏஎல்பிட்ட காண்டாக்ட் பண்ணி எப்படி அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க்கு தான், ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது, ஆன் டைமுக்கு எப்படி ட்ரெயினை மேனேஜ் பண்ணுறது, ட்ரெயின் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்டோடைய ஜாப் ப்ரொஃபைலாக வந்து இருக்கும். ஓகேவா? முழுக்க ஒரு ரூமில் ஒரு மானிட்டர் முன்னாடி தான் உங்களுடைய ஜாப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஷிஃப்ட் பேஸ் பண்ண ஜாப்பாக வந்து இருக்கும். ஸோ ரெஃபரன்ஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ ட்ரெயின் எப்போ வருது, என்ன மூவ்மெண்ட்டில் இருக்குது, எப்போ வந்து அரைவ் ஆகும், லேட் ஆச்சுன்னா அந்த ட்ரெயின் எப்படி ஷெட்யூல் பண்ணுறது, எந்த பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வர்றது, எப்போ வெளியே கொண்டு போகிறது, இந்த மாதிரியான முழுக்க ஒரு ஆப்ரேஷனை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர்வைசர் ஜாப்புங்கிறது தான் இந்த ஒரு போஸ்டோடைய சிம்பிளான எக்ஸ்பிளனேஷனுங்கிறது. இந்த எக்ஸாம்ஸோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பார்த்துலாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கான அப்ளை பண்ணுறதுங்கிறது இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட்டுங்கிறது அடுத்த மாதம் 14ஆம் தேதி. இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு 1 மந்த் டைம்ன்றது இருக்குது. நீங்கள் 1 மந்த் வரைக்கும் ட்ரை பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீக்லேயே அப்ளை பண்ணிடுங்க. என்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்கிறவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு தேவை, ஏன்னா ரிசர்வேஷன் நம்ம கிளைம் பண்ணணும். ஓபிசி சர்டிஃபிகேட் இன்னைக்கே நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிடுங்க. 4லேருந்து 5 நாளில் உங்களுக்கு வந்து ஓபிசி வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் டைரெக்டாக போய் தாசில்தார் ஆஃபீஸ்க்கோ இல்லை இ-சேவை சென்டருக்கோ போகணுன்னு கிடையாது. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய லேப்டாப்லேயே இன்றைக்கே இப்போவே அப்ளை பண்ணிங்கன்னா 4லேருந்து 5 நாளில் உங்களுக்கு ஓபிசி வந்துடும். ஓபிசி கேண்டிடேட்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிசி, எம்பிசி, டிஎன்சி கேண்டிடேட்லாம் மோஸ்ட்லி ஓபிசியில் தான் வருவீங்க. ஸோ நீங்கள் ஓபிசியோட எலிஜிபிலிட்டியை மீட் பண்ணுறீங்களான்றத இந்த ஐகார்டில் ஒரு வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோவும் தரோம். அந்த வீடியோ பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓபிசி அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுங்கிறது உங்களுக்கு அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும். ஓகேவா? அப்ளை பண்ணுறப்ப ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அக்டோபர் 17லேருந்து 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண மிஸ்டேக்ஸை சரி பண்ணிக்கிட முடியும். ஸோ இதுக்கு எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்ற அந்த எக்ஸாம் டேட்டை இன்னும் வந்து ரயில்வே சொல்லலை. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரயில்வே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய குரூப் டி எக்ஸாம்ஸோட டேட்டை இன்னும் ஷெட்யூலே பண்ணலை. ஸோ அது எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்டிபிசியோட நெக்ஸ்ட் ஸ்டேஜஸை இன்னும் கண்டக்ட் பண்ணல, அதை எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். இந்த எக்ஸாம்ஸுங்கிறது அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணாங்க. நிறைய டைமும் இருக்குது. நீங்கள் இப்போத்துலேருந்து 0 லெவல்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே உங்களால் இந்த எக்ஸாம்ஸை சொல்லி அடிச்சிட முடியும். ஸோ சின்சியராக படிச்சிங்கன்னா இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த எக்ஸாம்ஸோடைய எலிஜிபிலிட்டி தான் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ஸோட ஏஜுங்கிறது உங்களுக்கு அடுத்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி, இந்த தேதியை குரூஷியல் டேட்டா வச்சு தான் ஏஜுங்கிறத கால்குலேட்டுங்கிறத பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 368 போஸ்ட்டுங்கிறது இருக்குது. ஏஜ் லிமிட்டுங்கிறது 20லேருந்து 33 வயசு உள்ளவங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஏஜுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசபிலிட்டி உள்ளவங்களை பார்த்துலாம். டிசபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோகோமோட்டர் டிசபிலிட்டி இருக்கா, அவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள் டிசபிலிட்டி கேட்டகரியில். ஓகேவா? ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். ஆனால் டிசபிலிட்டியில் இந்த கேட்டகரி 1 ஆர்ம் அஃபெக்ட், 1 லெக் அஃபெக்டடு, அந்த கேட்டகரியில் வரக்கூடிய டிசபிலிட்டி கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். மற்ற கேண்டிடேட்டுங்கிறவங்க
எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? இந்த எக்ஸாம்க்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். சேலரிங்கிறது உங்களுக்கு கையில் 65,000 கிட்ட வரும். இதோட கூடுதலாக தான் வரும். நிறையா அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து இதை விட கூடுதலாக தான் வரும். 65,000ங்கிறது நல்ல சேலரி இந்தியன் ரயில்வேல. அது மட்டும் இல்லாமல் நிறைய பெனிஃபிட்டும் கிடைக்கும். இதுக்கே நிறைய பெனிஃபிட் வாங்கக்கூடிய துறைனா இந்தியன் ரயில்வே நம்ம சொல்லலாம். ஸோ பே லெவல் 6ல் வந்து இது வரும். இப்போ புது பே கமிஷன் வேற வரப்போகுது. ஸோ இதை விட அதிகமான சேலரி தான் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ வந்து உங்கள் கையிலங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாமோட ஏஜ் லிமிட்டுங்கிறது இதை பார்த்தோம். ஜனவரி 1, 2026 இந்த தேதியை வச்சு தான் ஏஜை கால்குலேட்டுங்கிறத பண்ணுறாங்க. ஸோ 20லேருந்து 33. ஓகேவா? இதில் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதாவது 20லேருந்து 36 வயசு வரைக்கும் ஓபிசி கேண்டிடேட் எலிஜிபிள். எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. 20லேருந்து 38 வயசு வரைக்கும் எஸ்சி கேண்டிடேட்டுங்கிறவங்க எலிஜிபிள். ஸோ இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள். இது ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள். ஓகேவா? இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்க. ஓகேவா? ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு தாராளமாக எலிஜிபிள். எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ஏஜுக்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கீங்கன்னா தாராளமாக எலிஜிபிள். இந்த ஏஜ் எல்லாமே ரிலாக்ஸேஷனோட சேர்த்து தான் போட்டிருக்காங்க. இதோட நீங்கள் வந்து 3 இயர்ஸோ 5 இயர்ஸோ ஓபிசி எஸ்சி கேண்டிடேட் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கப்புறம் பிறந்தவங்களா இருக்கீங்கன்னா எலிஜிபிள். இந்த தேதிக்கு முன்னாடி பிறந்தவங்களாகவும் இருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். இந்த இடப்பட்ட காலத்துக்குள்ளே பிறந்தவங்க எலிஜிபிள். அதே மாதிரி ஓபிசி கேண்டிடேட் இந்த இடப்பட்ட காலத்துக்குள்ளே பிறந்தவங்க எலிஜிபிள். ஜென்ரல் கேண்டிடேட் இந்த இடப்பட்ட காலத்துக்குள்ளே பிறந்தவங்க இந்த எக்ஸாம்க்கு தாராளமாக எலிஜிபிள். இது ஏஜ் ரிலாக்ஸேஷனோட சேர்த்து தான். ஏஜ் ரிலாக்ஸேஷன்ன்றதை பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இது ரிலாக்ஸேஷனுங்கிறது. அதுக்கப்புறமா டிசபிலிட்டி உள்ள கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு. ஓபிசி நான் கிரீமி லேயர் டிசபிலிட்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 13 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. 13 வருஷத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்பர் ஏஜ் லிமிட்டில் 33யோட. எஸ்சி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுங்கிறது உண்டு. ஓகேவா? ஸோ விமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா விடோவாகவோ டிவோர்ஸ்டாவோ இல்லைன்னா ஜுடிஷியரியாக பார்த்தீங்கன்னா செப்பரேட்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இது வரைக்கும் உண்டு. ஓகேவா? ஸோ 35 வயசுக்கு எழுதலாம், 38 வயசு வரைக்கும் எழுதலாம், 40 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம்க்கு எழுதலாம். இதுதான் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களோட டவுட்டை நம்ம கிளியர்ன்றதை பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது இந்த எக்ஸாமோட எஜுகேஷன். ஆக்சுவலாக இந்த எக்ஸாமோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரிங்கிறது நீங்கள் முடிச்சிருக்கணும் கட்டாயமாக. அந்த டிகிரிங்கிறது எப்போ முடிச்சிருக்கணும்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்ன? 14 அக்டோபரா? ஸோ 14 அக்டோபருக்கு முன்னாடி டிகிரி முடிச்சவங்களா வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் 14 அக்டோபருக்கு பின்னாடி முடிக்கிறேன், அதாவது 2025. இதுக்கப்புறம் முடிச்சவங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. இப்போ நான் ஃபைனல் இயர் எழுதிட்டேன், நான் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? இந்த தேதிக்கு முன்னாடி யார் டிகிரி முடிச்சு ஃபைனல் ரிசல்ட் வந்து இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் எலிஜிபிள். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மே ஏப்ரலில் லாஸ்ட் செம் எழுதினவங்க ரிசல்ட் நேரத்துக்கு வந்திருக்கும், நீங்கள் எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. ஆனால் சில யூனிவர்சிட்டிஸில் சில இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நவம்பரில் தான் ரிசல்ட் வரும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? நான் இப்போ தான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், அடுத்த வருஷம் தான் நான் முடிப்பேன்னா நீங்களும் எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்ஸோட வேரியஸ் செலக்ஷன் ப்ராசஸ். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது ஒரு எம்சிக்யூ பேட்டர்னில் இருக்கும். அதை ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. ஒரு வேலைக்கு 8 பேர்னு செலக்ட் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட், மெமரி பேஸ்டு டெஸ்ட்ன்ற மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை கிளியர் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலைக்கு ஒருத்தருங்கிற மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் டீடைல்டு மெடிக்கல் டெஸ்ட் இதுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ மொத்தமாக இந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜுங்கிறது உண்டு. இதுக்கு நீங்கள் நிறைய மெனக்கட வேண்டியதாக இருக்கும். இப்போ நிறைய டைம் இருக்குது, கிளியர் பண்ணிடலாம். இதையுமே உங்களால் ஈஸியாக குவாலிஃபைன்றதை பண்ணிடலாம். ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா டிவி மெடிக்கல் பெரிய லெவலில் டிஃபிகல்ட்டிங்கிறது இருக்காது. ஓகேவா? இந்த எக்ஸாம்ஸோட ஒவ்வொரு ஸ்டேஜையும் பார்க்கலாம். முதல்ல கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் நடக்கும். மொத்தம் 100 மார்க். நெகட்டிவ் மார்க் உண்டு. 1/3 மார்க் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக போகும் கரெக்டான கொஸ்டின். அதாவது ஒரு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 1 மார்க் உங்களுக்கு வரும். அதே இது ஒரு கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.33 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் நீங்கள் எழுதலாம். இந்த எக்ஸாமுக்கு ஓகேவா? தமிழில் எழுதலாம், இங்கிலீஷில் எழுதலாம், ஹிந்தியில் எழுதலாம். ஸோ தமிழ் ஆஸ்பிரண்ட் நீங்கள் தமிழே இந்த எக்ஸாமுக்கு எழுத முடியும். ஓகேவா? சிபிடிஏ அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த ரெண்டில் ஒரு லாங்குவேஜில் தான் நடக்கும். இங்கிலீஷை நம்ம ப்ரிஃபருங்கிறத பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எக்ஸாம் பேட்டர்ன். இப்போ கொஷின்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அனாலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டி அது பார்த்தீங்கன்னா ஒரு 60 கொஸ்டின் கேட்பாங்க, 60 மார்க்குன்றது இருக்கும். ஓகேவா? லாஜிக்கல் கேப்பபிலிட்டி 20 கொஸ்டின் கேட்பாங்க, 20 மார்க் இருக்கும். மென்டல் ரீசனிங் 20 கொஸ்டின் கேட்பாங்க, 20 மார்க் இருக்கும். டோட்டலாக 100 கொஸ்டினுங்கிறது.
இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் மார்க்னு இருப்பாங்க. ஆனால் நம்ம இதை விட கூடுதலான மார்க் எடுத்தால் தான் அடுத்த ஸ்டேஜஸில் நம்மளால கிளியர் பண்ண முடியும். இப்போ இந்த எக்ஸாமோட சிலபஸ் பார்த்தலாம் இந்த பேட்டர்னுக்கு. ஸோ இதோட சிலபஸ் பாருங்க. ஸோ அனலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இதில் மேத்தமெட்டிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் மேத்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்டிபிசியில் படித்தா அதே மேக்ஸ் தான். நம்பர் சிஸ்டம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, அல்ஜிப்ரா, லீனியர் ஈக்குவேஷன், அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப், ஜியாமெட்ரி, மென்சுரேஷனு, ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே பேசிக் லெவலில் இருக்கும். இது வந்து மேக்ஸ் தான், வேற ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? அடுத்தது டேட்டா இன்டர்பிரேஷன்ஸு, டேபிள் அண்ட் சார்ட், டிஇ சார்ட், அதுல இருந்து கொஸ்டின்றது கேட்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இருக்கக்கூடிய அந்த 60 மார்க்குக்கு இதுதான் வரும், மேக்ஸ் தான். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஜிக்கல் கேப்பபிலிட்டி. லாஜிக்கல் கேப்பபிலிட்டி வேற ஒன்றுமே கிடையாது, நம்மளுடைய ரீசனிங் தான். ஓகேவா? ரீசனிங் தான். ஸோ பைனரி லாஜிக், சிலாகிசம், கிளாக்கு, கேலண்டரு, அசம்ஷனு, பிளட் ரிலேஷனு, ஃபேமிலி ட்ரீ, லாஜிக் பசில்ஸு, கியூப்ஸு, அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் அதுமே பார்த்தீங்கன்னா அந்த 20 மார்க்லங்கிறது வரும். ஸோ அது வேற ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை பேஸாக கொஷின்ன்றதை கேட்பாங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணது இதுவுமே ஈஸியானது தான் இருக்கும். அடுத்தது மென்டல் ரீசனிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ரீசனிங் டாபிக் தான். அனாலஜி டாபிக்ஸாக இருக்கட்டும், சீரிஸ் கம்ப்ளீஷனாக இருக்கட்டும், கோடிங் அண்ட் டிகோடிங்காக இருக்கட்டும், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஆர்டர் அண்ட் ரேங்கிங், இந்த டாபிக் தான் இருக்கும். அதாவது இந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங், மேக்ஸ். ஓகேவா? இது நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாலே இந்த எக்ஸாம்ஸை உங்களால் ஈஸியாக குவாலிஃபைன்றது கிளியர்ன்றதை பண்ணிட முடியும். ஓகேவா? அடுத்தது ஸோ இதான் இந்த எக்ஸாம்ஸோடைய சிலபஸ்ங்கிறது. இந்த எக்ஸாம்ஸோட வேகன்சி நம்ம பார்த்தலாம், ஆல்ரெடி பார்த்தோம். 368 வேகன்சிங்கிறது இருக்கு. மொத்தம் தமிழ்நாடுக்கு எவ்வளோ வேகன்சி? தமிழ்நாடு, சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜன் ஜென்ரலுக்கு 3 வேகன்சி இருக்கு, எஸ்டிக்கு 1 வேகன்சி இருக்கு, ஓபிசிக்கு 1 வேகன்சி இருக்கு, இடபிள்யூஎஸ்க்கு வேகன்சி இல்லை. மொத்தம் 5 வேகன்சி தான் தமிழ்நாட்டுக்குன்றது இருக்கு. ஓகேவா? சென்னைக்குன்றது இருக்கு. ஓகேவா? ரொம்ப கம்மியான வேகன்சி தான். ஆனால் இந்த வாய்ப்பை விடாதீங்க. வேற ஜோன்ல நீங்க அப்ளை பண்ணணும்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆனால் அங்கே தான் லைஃப் ஃபுல்லாகவே ஜாப் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம், பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து கேரளா கிடைச்சா ஓகே, எனக்கு ஆந்திரா கிடைச்சா ஓகே, எனக்கு கர்நாடகா கிடைச்சா ஓகே, அங்கே வேகன்சி அதிகம் இருக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் அங்கே தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆனால் அங்கே தான் லைஃப் ஃபுல்லாகவே ஜாப் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்ஸோட அடுத்த ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எபிலிட்டி டெஸ்டிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் இருக்கா, இந்த டெஸ்ட்டில் போகிறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று வாங்கிட்டு போகணும். விஷன் சர்டிஃபிகேட்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா A2ங்கிற அந்த மெடிக்கல் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? A2ங்கிற மெடிக்கல் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ A2ங்கிற மெடிக்கல் பார்த்தீங்கன்னா இதான். உங்களுக்கு டிஸ்டன்ஸ் விஷன் பார்த்தீங்கன்னா 6/9 இருக்கணும், வித்தவுட் கிளாஸ் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள் கிடையாது. இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நியர் விஷன் பார்த்தீங்கன்னா 0.6 இருக்கணும், வித்தவுட் கிளாஸ். அதே நேரத்தில் கலர் விஷன் இருக்கக்கூடாது, பைனாகுலர் விஷன் வந்து இருக்கக்கூடாது, நைட் விஷன் வந்து இருக்கக்கூடாது, மயோபிக் விஷன் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இது எல்லாமே பாஸ் பண்ணிடணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்து லேசிக் பண்ணியிருக்கேன், நான் பண்ண போகிறேன், நான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிளா? ஆக்சுவலாக லேசிக் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள் கிடையாது. எனி சர்ஜரி, ஐ இருக்கா, கண் ரீதியாக எந்த சர்ஜரி பண்ணவங்களும் இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எபிலிட்டி டெஸ்ட் இருக்கா, இதுக்கு போகிறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் விஷன் சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும். அந்த விஷன் சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட்டை பாருங்கள். ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டுங்கிறத வாங்கணும். இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு எபிலிட்டி டெஸ்ட் அப்போ வந்து சப்மிட்டுங்கிறது பண்ணணும். ஓகேவா? அவங்க டெஸ்ட் பண்ணாமல் சர்டிஃபிகேட்டும் தரமாட்டாங்க. ஸோ லேசிக் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் கிடையாது. இதை மைண்டில் நல்லா வந்து ஃபிக்ஸுங்கிறத பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக மெமரி டெஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்கும். ஈஸியாக உங்களால் குவாலிஃபை பண்ணிட முடியும். இது பார்த்தீங்கன்னா சில கேட்டகரி ஆஃப் டெஸ்ட்டுங்கிற மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. இமேஜ் ரிலேட்டடாக இதை என்ன இது பண்ணுறீங்க, இது எப்படி இது கொஷினுக்கு இது பண்ணுறாங்க அந்த மாதிரி கேட்பாங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இதுங்கிறது உங்களுக்கு கண்டக்ட்டுங்கிறத பண்ணுவாங்க. இமேஜ் காமிச்சு முழுக்க மெமரி பேஸ்டு டெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இது கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கா, அதில் எடுக்கக்கூடிய மார்க்கை 70க்கு கன்வெர்ட் பண்ணி இதில் எடுக்கக்கூடிய மார்க் இது ஜஸ்ட் நீங்கள் வந்து இது எடுக்கக்கூடிய மார்க்கை வந்து 30க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க, 30%. ஓகேவா? இதை கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்டுமே வந்து விடுவாங்க. ஓகேவா? இது நீங்கள் குவாலிஃபை பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்து வச்சிருக்கீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்கன்னா அது உங்களுக்கு ஃபைனலில் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மார்க்கை 30%க்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. சிபிடி அதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய மெனக்கிட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அதோட மார்க் தான் அதிக வெயிட்டேஜ்ங்கிறது இருக்குது. ஓகேவா? ரெண்டுக்கும் நிறைய டைம் இருக்குது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கிளியர் பண்ணிடலாம்.
இந்த டெஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வேணா சொல்லுங்க, ரயில்வேல ஒர்க் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட் நம்ம கேட்டுட்டு உங்களுக்கு இதுக்கான டீட்டெயில் வீடியோனாலும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்ஸோட ஃபீஸ் பற்றி பார்த்துலாம். இந்த எக்ஸாமோட ஃபீஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 500 ரூபா. யார் 500 ரூபா பே பண்ணணும்னா எல்லா கேண்டிடேட்டும். எந்த கேண்டிடேட்ன்றது கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இங்கே பாருங்கள் 250 யாரெல்லாம் பே பண்ணணும்? ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேனு, கேண்டிடேட் பிலாங் டு எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டி கம்யூனிட்டி, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் செக்ஷன், பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஃபீஸ் பே பண்ணால் போதும். இவங்களை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற கேட்டகரி இருப்பாங்க தெரியுமா? ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரியோடைய மெயில் கேண்டிடேட் தான் 500 ரூபா ஃபீஸுங்கிறத பே பண்ணும். இந்த 500 ரூபா ஃபீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா வந்து ரீஃபண்டுன்றதை பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து 250 ரூபா ஃபீஸில் 250 ரூபா உங்களுக்கு வந்து ரீஃபண்டுங்கிறத பண்ணிடுவாங்க. ஓகேவா? எக்ஸாம் எழுதணுங்களுக்கு, எக்ஸாம் எழுதிருக்கணும், எழுதாதவங்களுக்கு இது பண்ண மாட்டாங்க. இந்த எக்ஸாம்க்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கு இந்த வீடியோ பாருங்க. இது ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுங்க. எந்த டவுட்டுமே வராது. ஏதாவது டவுட் வருதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு இதில் உங்களோட டவுட்டுங்கிறத நம்ம வந்து கிளியர் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்ஸோட போஸ்டிங் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த போஸ்டிங்ன்றது நீங்கள் எந்த ஜோனில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜோனில் தான் உங்களுக்கு லைஃப் லாங் போஸ்டிங்ன்றது இருக்கும். வேற ஜோனுக்கு மாற்ற மாட்டாங்க. இதே இது உங்களுடைய அத்தாரிட்டி அவங்க நினைச்சாங்கன்னா உங்களை டிரான்ஸ்ஃபருங்கிறத பண்ணலாம். அந்த டிரான்ஸ்ஃபர் எலிஜிபிளுமே எப்போன்றது பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா 5லேருந்து 10 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் உங்களால் வந்து ரெக்வஸ்ட்டே வந்து இது பண்ண முடியும். 5 வருஷம் 10 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு பெட்டராக வந்து இருக்கும். அடுத்தது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஷனுங்கிறது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஓகே, ரைட் டு அப்பாயின்மெண்ட். ஸோ ரைட் டு அப்பாயின்மெண்ட்டுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் செலக்ட் ஆகிறீங்க, உங்களுக்கு ட்ரைனிங்ன்றதை கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுற சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சேலரி வராது, ஸ்டைஃபண்ட் மட்டும்தான் பேன்றதை பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு போஸ்டிங் போடுறாங்களே அது நீங்கள் எந்த ஜோனில் செலக்ட் ஆகிறீங்களோ அங்கே தான் போடுவாங்க. சில சமயங்களில் உங்களுக்கு வேறு ஜோனும் இது பண்ணலாம். நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, மெரிட்டில் டாப் ரேங்க்ல வரீங்கன்னா நீங்கள் நினச்ச ஜோனே வந்துடும். சில சமயங்களில் ரொம்ப ரேர் கேஸில் வேறு ஜோனும் போடலாம். அது மோஸ்ட்லி தமிழ்நாடு பீப்புளுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. 5 வேகன்சி தான் இருக்குது. மோஸ்ட்லி தமிழ்நாடு பீப்புள் ஈஸியாக இது பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஷூரிட்டி அண்ட் பாண்ட் சைன் பண்ணுறதுங்கிறது கட்டாயமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு லிமிட்டட் டைம்க்காவது இந்த இடத்துல ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையுமே தெரிஞ்சுக்கோங்க. ப்ரிஃபரன்ஸ் ஜோன். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஜோனுங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜோனில் வந்து செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட்டுங்கிறது பண்ணிட்டாங்க. ஒருவேளை சில ஜோனில் இப்போ தேவைப்படுற கேண்டிடேட்டை விட கம்மியான கேண்டிடேட் இருக்கிறாங்கன்னா அந்த மெரிட் லிஸ்ட்டில் கீழே இருப்பாங்க தெரியுமா, அவங்கள ரெக்ரூட்டுங்கிறது பண்ணுவாங்க. இதையும் நீ தெரிஞ்சுக்கோங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டுங்கிறது இதில்ங்கிறது இருக்குது. ஓகேவா? அடுத்தது இந்த எக்ஸாம்ஸ்க்கு எந்த ஜோன்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ வெப்சைட்ஸ் ஓகேவா, இல்லை சென்னையோட ஜோனோட வெப்சைட்டுங்கிறது தான். இதுலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா சென்னை ஜோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஓகேவா? இல்லை வேறு எதுவும் ஜோனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து ஜோனை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எந்த ஜோன்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜோனை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. சென்னையா, கர்நாடகாவா, எங்கன்றது பெங்களூரா, ஆந்திர பிரதேசா, எந்த ஜோனுங்கிறது கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். அங்கே தான் ஒர்க் பண்ணுங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஜாப் ப்ரொஃபைல் பார்த்தலாம். இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், ஜாப் லொக்கேஷன் தமிழ்நாட்டில் தான் இருக்கும். தமிழ்நாட்டில் ஸ்டார்டிங்னா முழுக்க ஆப்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறது தான். ட்ரெயினை ரெகுலேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ட்ரெயின் வந்து எப்போ உள்ளே வரணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், எந்த ரூட்டில் போகணும், சேஃப்டி ரூல்ஸ்லாம் எல்லாமே கரெக்டாக இது பண்ணுறாங்களா இப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறது, இதை வெரிஃபை பண்ணுறது, இதை வந்து கோஆர்டினேட் பண்ணுறது தான் இந்த போஸ்டோடைய ஒரு ஜாப்பாக வந்து இருக்கும். ஸோ அடுத்தது கோஆர்டினேஷன். ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கட்டும், ரயில்வே டிரைவர்ஸாக இருக்கட்டும், சிக்னல் ஆப்ரேட்டராக இருக்கட்டும், அதர் ஸ்டாஃப் இவங்க எல்லாத்தோடையுமே கோஆர்டினேட் பண்ணி இப்போ ஒரு ட்ரெயின் லேட்டாக வருதுன்னா இந்த மாதிரி லேட்டாக வருது அதுக்கேற்றாப்புல அரேஞ்ச்மெண்ட்டு அடுத்தடுத்த ஸ்டேஷனில் பண்ணிக்கோங்க. இல்லை இது ஒரு ஃபெயிலியர்ஸ்னால இந்த இடத்துல இதை பாதிப்பு ஏற்படுத்திருக்கு, அதனால உங்களுடைய அடுத்த ட்ரெயின் வரக்கூடிய இதை பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கைட் பண்ணுறது, கோஆர்டினேட் பண்ணுறது தான் இந்த ஜாப்போடைய ஒர்க்காக இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, டைம் எப்போ எந்த ட்ரெயினுக்கு ஷெட்யூல் வரணும், எங்கே வரணும், எந்த பிளாட்ஃபார்முக்கு வரணும், எந்த எப்போ கிளம்பணும், எந்த டைமில் எந்த ஊருக்கு இது பண்ணணும், இதெல்லாமே ஷெட்யூல் பண்ணுறது, சேஃப்டியை சூப்பர்வைஸ் பண்ணுறது. ஓகேவா? அதாவது ஒரு பேட் வெதராக இருக்குது, ஏதாவது எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிட்டு, இல்லை ஏதாவது ட்ராக்கில் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி அந்த இடத்துல அசம்பாவிதம் வராத அளவுக்கு தடுக்கிறது, இந்த இன்ஃபர்மேஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறது. இப்போ ஒரு இடத்துல மரம் விழுந்திருக்கு, இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற ட்ரெயின்ஸ் அதே இடத்துல வந்து ஃபர்தர் ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள மற்ற ட்ரெயின்ஸோ மற்ற ஸ்டேஷன்ஸையோ அலாட் பண்ணி அவங்களோட ட்ரெயின் இது பண்ணுறது, கரெக்டான டைரக்ஷனில் போய் அந்த அசம்பாவிதத்தை தடுக்கிறதா இருக்கட்டும், அதே நேரத்தில் அந்த டைம் ஆன் டைம் வர வைக்கிறதா இருக்கட்டும், இந்த ஒர்க்குங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ ஆக்சிடென்ட் நடக்கிறப்போ, பிரேக் டவுன் நடக்கிறப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணி குயிக்காக அதில் இது பண்ணுறதா இருக்கட்டும், ஷிஃப்ட் டியூட்டிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ காலையில் ஒரு ஷிஃப்ட்டு, நைட் ஒரு ஷிஃப்ட்டுங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலிடேஸ்லையுமே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஜாப்புங்கிறது ரொம்பவே முக்கியமான ஜாப்புங்கிறதுனால
ஹாலிடேஸ்லேயும் சில சமயங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா டைமும் ட்ரெயினுங்கிறது ஓடிட்டு இருக்கும்ல. அதனால இந்த எக்ஸாம்ஸோடைய கம்ப்ளீட் சிலபஸ்ங்கிறது நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்டோடைய பிரம்மாஸ்திரா பேட்ச்ல கவர் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு RRB 2026 கிளாஸஸ்ன்னு இருக்கும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ரீசனிங், மேக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டீச் பண்ணிப்போம். இப்போ கொஞ்ச நாளில் NTPCயோட புது நோட்டிஃபிகேஷனும் வரும். அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரயில்வேக்கில் எந்த எக்ஸாமுக்காக இருக்கட்டும், SSC எந்த எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டா போதும். இதில் கம்ப்ளீட் சிலபஸ்ன்றது இருக்கும். ஸோ இதில் ரீசனிங், மேக்ஸுங்கிறது தான் மேஜர். ஸோ இப்போ ரீசனிங் மேஜருங்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸுமே இதில் இருக்கும். மேக்ஸை பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக், அட்வான்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். அதில் டெஸ்ட்டுமே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ரீசனிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீசனிங்கோட சிலபஸும் இதில் கம்ப்ளீட்டாக கவர் ஆயிடும். ரீசனிங்கோட எல்லா டாப்பிக்கும் இருக்கும். அதோட டெஸ்ட்டுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஒரு டாபிக் படிங்க, டெஸ்ட்டு போடுங்க. அதே மாதிரி தான் மேக்ஸுக்கும் டாபிக் படிங்க, டெஸ்ட்டு போடுங்க. ஜென்ரல் அவேர்னஸ் நீங்கள் NTPC படிக்க போகிறீங்களா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் அதே மாதிரி தான். டாபிக் படிங்க, அதோட டெஸ்ட்டுங்கிறது அட்டன் பண்ணுங்கள். எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா வேறு எந்த கோர்ஸ் நீங்கள் தனியாக ஜாயின் பண்ணவே வேண்டாம், புக்ஸும் வேண்டாம், நோட்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். வீடியோ பார்க்குறது, நோட்ஸ் எடுங்க, ரிவைஸ் பண்ணுங்கள், ஒரு டைம் நீங்களே எழுதி பாருங்கள் ரஃப் நோட்டில். நாம் கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். இது ரெகுலராக சின்சியராக ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். கிளாஸஸ்க்கான லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் பற்றின ஏதாவது டவுட்டோ கன்ஃபியூஷனோ இருந்தால் ப்ளீஸ் அட்ரஸ் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். உங்கள் டவுட்டுங்கிறத கிளியர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு கம்மியான வேகன்சிஸ் தான் இருக்குது. இருந்தாலும் இதை அப்ளை பண்ணி எழுத பாருங்கள். ஏன்னா நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ நமக்கு எந்த எக்ஸாம் கிளியர் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம எலிஜிபிளாக இருக்கு, நம்ம நல்லா படிச்சிடணும். நம்ம எலிஜிபிளாக இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். அது நம்ம எழுதணும். இல்லை ஒரு 5 அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கி வச்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லைல்ல. நான் ஒரு இதை சூஸ் பண்ணுறேன். ரயில்வேயும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, SSCயும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, பேங்கிங் ப்ரிப்பேர் 3 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டேபிள் முன்னாடி இருக்கும். நமக்கு பிடிச்ச சூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ ஜாப்போடைய கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு வேகன்சி, இந்த வேகன்சியை ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. NTPC எக்ஸாம்ஸோட வேகன்சிங்கிறது இப்போ ரொம்ப முன்னாடி வந்தது. இன்னும் அதுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி முடிக்காம இருக்குது. அதோட ப்ராசஸ் கொஞ்சம் இதாக போகும். இதுக்கப்புறம் எப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்ன்றது சொல்ல முடியாது. ஸோ NTPCயோட மற்ற ஸ்டேஜஸ் கண்டக்ட் பண்ணி அடுத்த குரூப் டியாக இருக்கட்டும், அடுத்த NTPCயாக இருக்கட்டும் கண்டக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலேன்றதான். ஆனால் அந்த எக்ஸாம் தான் எழுதுவேன் வெயிட் பண்ணாமல் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வரப்போ அதையும் அப்பியர் ஆகி நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு ஜாப்ன்றது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த ஜாப்பை விட்டுறாதீங்க. நல்லா யோசிச்சுக்கிட்டு இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நிச்சயமாக அப்பியர் பண்ணுங்க. டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.